Welcome student, I am Ganeshan from Hariganesh Institute of Mathematics. பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2021 கேட்டிருக்காங்க. Evaluate integral 0 to 6 dx by 1 plus x by using direct integration method, trapezoidal rule method, Simpson 1/3 rule. இந்த மூணு மெத்தட்லையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு 8 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது பார்ப்போம். கொடுத்துருக்க இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 0 to 6 dx by 1 plus x. ஸோ இதை முதல்ல நான் என்ன பண்ண போறேன், டைரக்ட் மெத்தட்ல இன்டெக்ரல் பண்ண போறேன். இப்போ டைரக்டா இன்டெக்ரல் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படியே இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான், dx by 1 plus x. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 by x இன்டெக்ரல் பண்ண log x. அதே மாதிரி இங்க 1 by 1 plus x இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா log of 1 plus x, அவ்வளவுதான். ஸோ இதான் இன்டெக்ரல் வித் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 6. நம்ம அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து நேரம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 + 1 7, இப்போ log 7 மைனஸ் லோயர் லிமிட் 0ன்னு போட்டிங்கன்னா log 1. ஸோ log 1 வந்து எப்பவுமே 0. இப்போ இது என்ன லாக்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கால்குலேட்டர்ல லாக்னு அடிச்சிடாதீங்க. லாக்னு அடிச்சிங்கன்னா அது பேஸ் 10. இது மாதிரி எதுவுமே பேஸ்ல கொடுக்கலன்னா அது நேச்சுரல் லாக். அப்போ கால்குலேட்டர்ல பார்த்தீங்கன்னா ln அப்படின்னு இருக்கும், அதுதான் நீங்க டைப் பண்ணணும். ln 7 அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1.9459 அப்படின்னு வரும். மைனஸ் லாக் 1ஓட வேல்யூ எப்பவுமே 0. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.9459. இதுதான் இதோட டைரக்ட் இன்டெக்ரலோட ஆன்சர். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர்ல லாக்னா LOG லாக்னு அதை அடிச்சிடாதீங்க, அது லாக் பேஸ் 10. பட் இன்டெக்ரல் இங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே நேச்சுரல் லாக். ஸோ ln தான் யூஸ் பண்ணணும். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரெபிசாய்டல் ரூல் யூஸ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்றதுக்கு நம்ம y of x கன்சிடர் பண்ணணும். இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரல்ல இருக்கிறது வந்து 1 by 1 plus x, அதை தான் நம்ம y of x எடுத்துக்கணும். அப்புறம் n வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்டர்வல் 0 to 6 கொடுத்துருக்கிறதுனால பெட்டர் n = 6 அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா அப்போ இன்டர்வல் இந்த என்னோட வேல்யூ வச்சு h நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ h ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஹெச்சுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. h என்னன்னா b minus a by n, b minus a by n. ஸோ bனா என்ன, ஏனா என்ன, a வந்து லோயர் லிமிட், bன்றது அப்பர் லிமிட். ஸோ லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து 6. அப்போ என்னன்னா 6 minus 0 divided by n, என்னோட வேல்யூ நான் 6 அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ 6 by 6 1. ஸோ நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஏன்றது லோயர் லிமிட், இன்டெக்ரல்ல கொடுத்துருக்கிறதுல லோயர் லிமிட் 0, bன்றது அப்பர் லிமிட், அது 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b minus a by n, n நான் வந்து 6 அசியூம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ h வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 6. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன். இது மாதிரி பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த டேபிள்ல x y of x, xன்றது என்னன்னா லோயர் லிமிட்ல ஆரம்பிச்சு அப்பர் லிமிட் வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ இன்டெக்ரல்ல வந்து லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 6. அப்போ லோயர் லிமிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது 0 போட்டுருங்க. அப்புறம் h எவ்வளவுனா 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ 0ட 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க, 1, 1ஓட 1 இன்க்ரீஸ் பண்ண 2, 3, 4, 5, 6. அப்பர் லிமிட் வந்தோடனே நிறுத்திட வேண்டியதுதான். சரி, இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா நம்ம ஆல்ரெடி y கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 by 1 plus x எடுத்திருக்கோம். அதுல x-க்கு 0 அப்படின்னு இதுல போட்டீங்கன்னா 1 by 1 1ன்னு வந்துடும். அடுத்தது x-க்கு வந்து 1ன்னு இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1 plus 1 2, 1 by 2னா 0.5. இதுக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. x-க்கு வந்து 3ன்னு போட்டீங்கன்னா 1 by 3, 1 by 3 வந்து 0.3333. ஓரளவுக்கு கொஞ்சம் 4 டெசிமல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு, அப்பதான் மோர் அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும்ன்றதுக்காக. அதே மாதிரி x-க்கு 3, 4, 5, 6ன்னு ஒன்னொன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நான் டேபிள் ஃபில்அப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி x-ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி டேபிள ஃபில்அப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த டேபிள்ல இருந்து நான் ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்ண போறேன். அப்போ இந்த டேபிள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வர்ற வேல்யூ y0ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது y1, y2, y3, y4, y5, y6. ஆனா அந்த y6 நம்ம yn எடுத்துக்கணும். y6 நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, yn. இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல் ரூலான ஃபார்முலாவை நான் எழுத போறேன். அந்த எழுதிட்டு அதுல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா இதுதான் ட்ரெபிசாய்டல் ரூலோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இந்த டேபிள்ல இருக்கிறது நான் ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல 0 to 6 லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் dx by y of x வந்து y by 1 by 1 plus x is equal to h. நம்ம ஆல்ரெடி h கண்டுபிடிச்சிருந்தோம், அது 1. அப்போ 1 by 2 இன்ட்டு y0 plus yn. y0ன்றது இந்த வேல்யூ, yன்றது லாஸ்ட் வேல்யூ. ஸோ y0ஓட வேல்யூ 1 plus yn வந்து 0.1459.
1429 போட்டு பிளஸ் 2 இன்ட்டு y1 y2 எக்ஸெட்ரா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மிடில் இருக்கிற எல்லா வேல்யூ எடுத்துக்கணும். அதான் y6 எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி y6 yn நம்ம யூஸ் பண்ணிட்டதுனால இந்த லாஸ்ட் இந்த y0 yn தவிர மற்ற எல்லாத்தையும் இதுல நம்ம ஆட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ 1/2 இன்ட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.1429 பிளஸ் 2 இன்ட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 1.45 அப்படின்னு வரும். ஸோ இப்போ அடுத்தது ஃபைனலாக என்ன பண்ணுங்க, திருப்பி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மொத்தத்தையுமே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4.0429 அப்படின்னு வரும். 29 அப்படின்னு வரும். ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.0215. ஸோ ட்ரபிசாய்டல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு 2.0215 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம சிம்சன் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ சிம்சன்ஸ் 1/3 ரூல் யூஸ் பண்ணோம்னா அதே டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த டேபிள் நான் இப்போ கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம சிம்சன் 1/3 ரூல் ஃபார்முலாக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா என்னன்னா இல்லை, ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 6 dx by 1 plus y is equal to h/3. ஹெச்சோட வேல்யூ 1ன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இன்ட்டு y0 plus yn. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, லாஸ்ட் வேல்யூ வந்து 0.1429 போட்டு இப்போ இந்த ஃபார்முலா முக்கியமான விஷயம் என்னன்னா 4 times of odd ordinates 2 times of even ordinate. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த ரெண்டுத்தையுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதுல 6 இருக்கு சார், ஈவன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. y6 யூஸ் பண்ணாதீங்க, அதை ynல யூஸ் பண்ணிட்டோம். அதனால மிடில் இருக்கிற இந்த y1ல இருந்து y5 வரைக்கும் ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் இதுல போடுங்க, ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதுல எழுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். y1 இது, அப்புறம் y3 அண்ட் y5 பிளஸ் 2 times ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ல y2 y4 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் கால்குலேட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேல்யூ கிடைச்சிரும். 1/3 இன்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.1429. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பிளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க 4 times ஆஃப் இருக்கு, அது எல்லாத்தையும் போடுங்க. 4 times ஆஃப் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.9167 அப்படின்னு வரும். பிளஸ் 2 times ஆஃப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.5333 அப்படின்னு வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு ஸோ இது உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க. திஸ் பிளஸ் இன்ட்டு திஸ் 2 times ஆஃப் இன்ட்டு திஸ் எல்லாம் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.8763 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இப்போ இந்த வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1.9588. ஸோ இதுதான் அந்த இன்டெக்ரல் வேல்யூ யூசிங் சிம்சன்ஸ் 1/3 ரூல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்ட் இன்டெக்ரல் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சதுன்னா 1.94. ஆனால் ட்ரபிசாய்டில் 2.0 வருது, சிம்சன் 1/3ல 1.95. அப்போ என்னன்னா சிம்சன் 1/3 ரூல் தான் நம்மளோட டைரக்ட் இன்டெக்ரலுக்கு வெரி நியரஸ்ட் வேல்யூவா இருக்கு. அதனால்தான் ட்ரபிசாய்டல் ரூலை விட சிம்சன் ரூல் மோர் அக்யூரேட் வேல்யூ கொடுக்குன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். பார்ப்போம்.